வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். கார்த்தி என்ன பண்றாருன்னா சோஃபால தூங்கிட்டு இருக்காரு. காலையிலேயே ரேவதி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்க சுடிதார் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. நைட்டு நம்ம சரி தானே கட்டியிருந்தோம், இப்ப எப்படி சுடிதாருக்கு சேஞ்ச் ஆனோம் அப்படின்ட்டு ரேவதி நேரா கார்த்திய பார்க்க, கார்த்தி வந்துட்டு சோஃபால படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு இவன் வேற ரூம்ல தானே போய் நைட்டு தூங்குவான், இதுக்காக இங்க இருக்கான் அப்படின்ட்டு ரேவதி இங்க இருந்து வந்துட்டு டிரைவர் அப்படின்னு கூப்பிட, கார்த்தி இங்க இருந்து ரேவதியை பார்த்து கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ரேவதி கேக்குறாங்க, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு, எதுக்காக நான் சாரில இருந்து சுடிதாருக்கு மாறி இருக்கேன், நைட்டு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்தி சொல்றாரு, நல்லா கேட்டீங்க போங்க, நைட்டு என்ன ஆணுச்சுன்னு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, வெயிட்டர் கொண்டாந்து ஜூஸ் கொடுத்தாரு, நான் அதை குடிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு மயக்கம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சுன்னு எனக்கு தெரியல, சரி அதை விடு, எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டது யாரு அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி அம்மா, நீங்க ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டது உங்க ஃப்ரெண்டு திவ்யா. ரேவதி கேக்குறாங்க, திவ்யா தானே அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம். அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் இப்ப போய் திவ்யாட்ட கேக்குறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு, ஒருவேளை திவ்யா மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னானா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி திட்டுறாங்க. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே, எனக்கும் அதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொன்னதோட ரேவதி கோவமா திவ்யாட்ட போய் போய் பாக்குறாங்க. திவ்யா நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி கிளம்பிட்டியாமா? ரேவதி கேக்குறாங்க, திவ்யா நேத்து நைட்டு என்னடி ஆச்சு? திவ்யா சொல்றாங்க, நல்லா கேட்டுப்போ, நேத்து நைட்டு என்ன தெரி குடிச்ச, அந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ண தெரியுமா? ஏதோ ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரு, பக்கா ஜென்டல்மேன், உனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு, நீ மட்டும் வெளியில ஆடின ஆட்டத்துக்கு எல்லாருமே உன்னை கெட்ட பொண்ணுன்னு நினைச்சிருப்பாங்க. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி இப்படி சொல்ற? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்றது எல்லாமே பொய். அப்ப திவ்யா சொல்றாங்க, நீ இப்படி சொல்லுவன்னு எனக்கு தெரியும், இங்க பாரு வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோட ரேவதிக்கு செம ஷாக்கு. நானா இப்படி பிஹேவ் பண்ண? திவ்யா சொல்றாங்க, ஆமா, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரு, அதனால நீ எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இங்க பாரு, அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. இது கேட்டதோட ரேவதி அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு, நேத்து நைட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கூட உன் அனுமதி வேணும் அப்படின்ட்டு நேரா என்ன வந்து கூப்பிட்டாரு, நான் தான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன். இது கேட்டதோட ரேவதி அப்பதான் யோசிக்கிறாங்க, அப்ப டிரைவர் நல்லவர் தான் அப்படின்னு. அப்ப திவ்யா கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா இந்த கல்யாணம் உனக்கு விருப்பம் இல்லாம நடந்த மாதிரிதான் இருக்கு, உண்மையை சொல்லு. ஃப்ரெண்டு தானே நான், உண்மையை சொல்லு, நான் உன்னை ஏன் தப்பா நினைக்க போறேன்? நேத்து நீ நடந்துகிட்ட விதத்தை பார்த்தா உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் வந்துட்டு விருப்பப்படி நடக்கல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. என்ன ஆச்சு, உங்க அம்மா உன் காதல சேர்த்து வைக்கலையா? அப்ப ரேவதி டக்குன்னு திவ்யாவை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்ப திவ்யா கேக்குறாங்க, சொல்லு ரேவதி, என்னாச்சு? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு திவ்யா, இந்த கல்யாணம் எனக்கு விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சு. இந்த டிரைவர் இருக்கான்னா ராஜா, அவன் திட்டம் போட்டு என் கழுத்துல தாலி கட்டிட்டான். நான் கல்யாணம் பண்றதா இருந்த மகேஷ தப்பானவன்னு சொல்லி எங்க அம்மாவோட மனச ஏமாத்தி இவன் கல்யாணம் பண்ணிட்டான். அப்பதான் திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் மேல தப்பி இருக்கிற மாதிரி தெரியல. நீ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க ரேவதி, என்ன ஏது அப்படிங்கறத தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் யாரு கெட்டவங்க அப்படிங்கறத முடிவு பண்ணு. இப்பவே இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை கெட்டவன்னு சொல்லாத. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சொல்ற எல்லாருமே அப்படிதான் சொல்றீங்க, ஆனா எனக்கு இந்த டிரைவர் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம ரேவதி. அப்ப திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு, நாளைக்கு நீ ஊருக்கு போக போற, போன பிறகு இவர் மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீனே தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு நல்லவர் மேல தப்பு சொல்லிடாது.
இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திவ்யா சொல்றாங்க, சரிடி நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். இதை கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, என்னடி இன்னைக்கே கிளம்புறேன்னு சொல்ற? திவ்யா சொல்றாங்க, அவருக்கு ஏதோ பெரிய பிசினஸ் மீட்டிங் இருக்கான், அதனால கண்டிப்பா போகணும்னு சொல்றாரு. நீ இருந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வராங்க. அதுக்கப்புறம் கார்த்திய பாக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதி கார்த்திய பார்த்து கொஞ்சம் கூட சாரின்னு கூட சொல்லல. ரேவதி இங்க இருந்து போறாங்க. கார்த்தி டக்குன்னு ரேவதிய கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ரேவதி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுற? கார்த்தி கேக்குறாரு, இங்க பாருங்க, அதான் உங்க ஃப்ரெண்டு என் மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல, அப்படி இருந்தும் எதுக்காக இன்னும் என்ன தப்பானவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால எல்லா விஷயத்திலயுமே உன்னை நல்லவன்னு நான் நினைச்சிருவேன்னு நினைக்காத. என்னதான் இருந்தாலும் நீ வலுக்கட்டாயமா என் கழுத்துல தாலி கட்டி இருக்க. அது என்னைக்குமே என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா போறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா இருக்காருல்ல, கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜா, அவரு வந்துட்டு நேரா அந்த ரெசார்ட்டுக்கு தான் வராரு. வந்துட்டு நேரா ரெசார்ட்ல அவருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, ஸ்டே பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. அவரு நேரா மேனேஜர் கிட்ட சரி இது மாதிரி ரூம்ஸ் அவைலபிளா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் பார்த்து நம்ம கார்த்தி அந்த பக்கமா வந்துட்டு ராஜாவை பார்த்துட்டு, டேய் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட ராஜாவும் நேரா கார்த்திய பார்த்துட்டு, மாப்பிள்ள இங்க என்ன பண்ற? கார்த்தி சொல்றாரு, நீ இங்க என்னையா பண்ற? ராஜா சொல்றாரு, இது மாதிரி மாப்பிள்ள எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அதான் ஹனிமூனை என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கேன். நீ என்ன மாப்பிள்ள இங்க பண்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். ராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள நீ அந்த ஆடியோ கம்பெனில இல்லாததுனால நிறைய ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. புது சிங்கர்ஸ அறிமுகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அங்க வந்துருவேன். ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நீ வரத்துக்குள்ள அந்த கம்பெனி எதுவுமே இல்லாம போயிரும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா மாப்பிள்ள. கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் நான் சீக்கிரம் வந்துடுறேன். அப்ப நம்ம ராஜாவோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேக்குறாங்க, இது யாரு? ராஜா சொல்றாரு, நல்லா கேட்டியே, இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எத்தனை வருஷம் பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம ரேவதி தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அப்ப கார்த்தி இன்னொருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, இவன் யாருவன், எதுக்கு இந்த டிரைவர் ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? சோ பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும் போல. சோ அவர்கிட்ட இவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு கேட்டா தெரிஞ்சிருமே அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாவும் ராஜாவோட ஒய்ஃபும் சேர்ந்து அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ரேவதி அவத பாக்குறாங்க. கார்த்தி ரொம்ப முக்கியமான விஷயமா வெளியில போயிடுறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தின ரேவதி நேரா போயிட்டு ராஜாவோட ரூம் கதவை தட்டுறாங்க. அப்ப ராஜா நினைக்கிறாரு, யார் அது அப்படின்ட்டு வெளில வந்து பாக்குறாங்க. பார்த்தா ரேவதி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, யாரு மணி? அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி இது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் கேட்க வந்திருக்கேன். அப்ப ராஜா கேக்குற, நீ யாருன்னு சொல்லுமா, தெரியாத இடத்துல வந்துட்டு நீ பாட்டுக்கு வந்து கதவை தட்டுற. ரேவதி சொல்றாங்க, நான் தான் உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அப்ப ராஜா கேக்குறாரு, கார்த்தியோட ஒய்ஃபா? அவனுக்கு கல்யாணம் ஆகிருச்சா? ரேவதி சொல்றாங்க, அவருக்கு கல்யாணம் ஆகிருச்சு, அவர் பேரு கார்த்தின்னு சொல்றீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா அவன் பேரு கார்த்திக் ராஜா, எல்லாரும் கார்த்தின்னு கூப்பிடுறாங்க. இது கேட்டதோட ரேவதிக்கு சமஷாக்கு. அவர் பேரு ராஜான்னு சொன்னாங்க. அப்பதான் நம்ம ராஜாவுக்கு தோணுது, ஐயோ ராஜாவா? அப்ப சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுதான் இந்த ரேவதியா அப்படின்னு நம்ம ராஜா நினைக்கிறாரு. அப்பதான் ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, அவரு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு எங்க வீட்டுல டிரைவரா தானே வேலை பார்த்தாரு. அவர் என்ன ரொம்ப பணக்காரரா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ராஜா கிட்ட. அப்ப ராஜா சொல்றாரு, ரேவதி உனக்குதான் எல்லா விஷயமும் தெரியும்னு நினைக்கிறேனே, வா அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள கூப்பிடுறாரு. அப்ப ரூமுக்குள்ள வந்ததோட ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, நான் பல குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கேன். அவரு நல்லவரா கெட்டவரான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். நீங்க சொன்னாதான் என் லைஃப் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நான் அவரு கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். இது கேட்டதோட ராஜா நினைக்கிறாரு, நம்ம ரேவதி தங்கச்சி கிட்ட உண்மைய சொல்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்துட்டு சீக்கிரம் இந்த பொண்ணு கார்த்தி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வா. அப்பதான் சீக்கிரம் அவங்களோட குடும்பமும் ஒண்ணு சேரும் அப்படின்னு ராஜா தப்பு கணக்கு போட்டுறாரு ரேவதி பேசினதை பார்த்துட்டு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அண்ணா நீங்க சொல்றத பொறுத்துதான் இருக்கு என் லைஃப். இதை கேட்டதோட ராஜா சொல்றாரு, அம்மாடி நீ வார்த்தைக்கு வார்த்தை அண்ணான்னு சொல்லும் பொழுது உன்கிட்ட நான் உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இங்க பாருமா, நீ நினைக்கிற அளவுக்கு கார்த்தி ஒண்ணும் கெட்டவன் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க, ஆனா அவர் யாரு,
எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத என்கிட்ட யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, மறைக்கிறீங்க. சொல்லுங்க. நீங்க சொல்றத வச்சுதான் நான் அவரு கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொன்னதோட ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, அவன் சாதாரண ஆள் கிடையாது. பல கோடி சொத்தோட அதிபதி. அவன் யாருன்னு நினைச்ச? அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர் கார்த்தி. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, என்னது, அவருக்குன்னு ஒரு தனி கம்பெனி இருக்கா? ராஜா சொல்றாரு, ஆமாமா, அவனுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்கு. அத பத்தி உனக்கு தெரியாதா? ரேவதி சொல்றாங்க, அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா. தெரிஞ்சா நான் என்ன கேட்க போறேன்? அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் தெரியுமா? இந்த மாதிரி வந்துட்டு உங்க அம்மா வீட்டுல வேலைக்காரனா வந்து வேலை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் எதுக்காக தெரியுமா அந்த வீட்டுல வந்து வேலைக்காரனா வேலை பார்க்கறான்? எல்லாத்துக்கும் ஒரே காரணம், உங்க அப்பா ராஜாவை எப்படியாவது தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் கார்த்தி அங்க வந்தான். ஆனா சூழ்நிலையால உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆகிருச்சு. இங்க பாரு, அதுக்குன்னு நீ கார்த்தியை தப்பா நினைச்சிடாத. அவனுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அவன் எதுக்காக தெரியுமா வந்தான்? எப்படியாவது குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் வந்தான். ஆனா கடைசியில உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆகிருச்சு. ஆனா ஒரு ட்விஸ்ட பாத்தியா? உங்க அம்மாவே பரமேஸ்வரியோட பேரன் கையிலேயே தாலியை கொடுத்து உங்க கழுத்துல கட்ட சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோ. இது கேட்டதோட ரேவதிக்கு செம ஷாக்கு. அப்ப பாட்டியோட பேரன் தான் அந்த கார்த்தியா இப்ப நான் கல்யாணம் பண்ணிருக்க வரா? அப்புறம் எதுக்கு ராஜான்னு நடிக்கிறாரு? அப்ப ராஜா கேக்குறாங்க, அதை ஏமா நீ கேக்குற? நல்லா கதை கேட்ட. ஒருவேளை இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறவன் தான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அவரை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க. ராஜா சொல்றாரு, அதுக்காக தான் இத்தனை நாளும் அவங்க உண்மையை சொல்லாம இருந்தது. எப்படியாவது கார்த்தி வேற சூழ்நிலையை பயன்படுத்தி எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தலாம்னு பார்த்தாரு. ஆனா நடந்த விஷயமோ வேறவா இருக்கு. ஆனா இங்க பாரு ரேவதி, நீ நினைச்சா கண்டிப்பா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கலாம். நான் உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப கார்த்தி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என் வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. இது கேட்டதோட ராஜா கேக்குறாரு, என்னம்மா திடீர்னு இப்படி பேசுற? ரேவதி சொல்றாங்க, ஆமா, அவரு உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு மகேஷ் ரொம்ப கேவலமானவரு அப்படின்னு தப்பு தப்பா சொல்லி அவரு எங்க அம்மாவை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் எப்படி நம்ப முடியும்? என் வாழ்க்கையில நான் வெறுக்கிற முதல் ஆளுன்னா அவருதான். நான் அம்மா கிட்ட சொல்லி அவரை வீட்டை விட்டு துரத்தலன்னா பாத்துக்கோங்க. ராஜா டக்குன்னு ரேவதி கிட்ட, என்னம்மா இவ்வளவு பொறுமையா கேட்ட, கடைசியில என்னம்மா இப்படி பேசுற? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, கூடவே இருந்து ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காரு. அது உங்களுக்கு சரியா தெரியுதா? வீட்டுக்குள்ள வந்து நடிச்சு ஏமாத்தி என் குடும்பத்தையே ஏமாத்தி இருக்காரு. அவரை போயிட்டு நல்லவர்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, அவரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருந்தா எனக்கு என்ன? ஆனா எங்க அம்மாவை ஏமாத்தி இருக்காரு. இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவரை நான் விட மாட்டேன் அப்படின்னு ரேவதி கோவமா சொன்னதோட அப்பதான் ராஜா நினைக்கிறாரு, ஐயோ, அவசரப்பட்டு இந்த பொண்ணு கிட்ட நம்ம உண்மையை சொல்லிட்டோமே, கார்த்தி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா நம்மள சும்மா விட மாட்டானே அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அவங்க நடிச்சு என் குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்கல்ல, நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு ரேவதி கோவமா இங்கிருந்து அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ராஜா இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ராஜா என்ன பண்றாருன்னா, அவசரப்பட்டு நம்ம உண்மையை சொல்லிட்டோம், கார்த்தியோட வாழ்க்கை இப்படி ஸ்பாயில் ஆகிட்டே, நம்ம நேரா கார்த்திகிட்ட விஷயத்த சொல்லிடும் அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி, சொல்லு மாப்ள. அப்ப ராஜா கேக்குறாரு, கார்த்தி என்ன மன்னிச்சிரு மாப்ள, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். கார்த்தி கேக்குறாரு, ஏன், என்னாச்சு? ராஜா சொல்றாரு, மாப்ள, உன் ஒய்ஃபு ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட நல்ல மாதிரியா தான் கேள்வி கேட்டாங்க. அவங்க ரொம்ப சாஃப்டா தான் கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சு நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இது கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, எந்த உண்மையை பத்தி சொன்ன? ராஜா சொல்றாரு, வேற என்ன, நீ யாரு, யாரோட பேரன், எங்கேருந்து வர, உன் சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தி. ஏன் ராஜா இப்படி பண்ண? ராஜா சொல்றாரு, சாரி மாப்ள, ரேவதி வந்துட்டு உண்மைய சொன்னாதான் உன் கூட சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்லிச்சு. சரி, உண்மையை சொல்லிட்டா அந்த பொண்ணு உன் கூட வாழுமேன்னு நினைச்சுதான் நான் உண்மையை சொன்னேன். ஆனா கடைசியில அந்த பொண்ணு இப்படி ஏமாத்தும்னு நான் நினைக்கவே இல்லை. கார்த்தி, என்ன மன்னிச்சிரு. கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, நடந்தது நடந்து போச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா ராஜா ரொம்ப வருத்தப்படுறாரு. பாவம் கார்த்தி.
இத்தனை நாளும் எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில அவனுக்கு நானே இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துட்டேனே அப்படின்னு ராஜா ஃபீல் பண்றாரு. ரேவதி அங்கிருந்து ரூமுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள உள்ள எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க. அதே நேரம் கார்த்தி அங்கிருந்து ரூமுக்குள்ள வராரு. வந்துட்டு, ரேவதி என்னாச்சு? ரேவதி சொல்றாங்க, பேசாத, எதுவும் பேசாத. நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க. பாட்டி கூட என்கிட்ட அடிக்கடி பேசும் பொழுது நீ யாரு எவரு அப்படிங்கறத என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்ப எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு தானே அர்த்தம். நீங்க எல்லாரும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி எல்லாரும் சேர்ந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இதையே நீ நம்பிக்கை துரோகமா பாக்குற? இங்க பாரு, குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக மட்டும்தான் நான் அப்படிப்பட்ட ஒரு பொய் சொன்னேன். மத்தபடி உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகலாம் நான் பொய் சொல்லல. எப்படியாவது சாமுண்டீஸ்வரி அத்தைய மனசை மாத்தி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அத்தையை கூட்டிட்டு வர்றதுதான் என்னோட நோக்கமா இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை ஏமாத்தி உங்க அம்மாவை ஏமாத்தி உன் கழுத்துல தாலி கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. அம்மா தான் வந்துட்டு இது மாதிரி, பாட்டி தான் வந்துட்டு எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணணும், அதனாலதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுனே தவிர்த்து என்னைக்குமே நான் உங்களை வந்துட்டு இது மாதிரி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்றாரு. அப்ப டக்குன்னு ரேவதி சொல்றாங்க, போதும்பா, நீ சொன்ன பொய் எல்லாத்தையுமே நாங்க நம்பி இப்படி ஏமாந்தது எல்லாமே போதும். எங்க அம்மாவே எவ்வளவு விவரமான ஆளு, அவங்களையே நீ ஏமாத்தி இருக்க அப்படின்னா கண்டிப்பா நீ சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு ரேவதி அடுக்கடுக்கா கார்த்தி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் இப்பவே அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி உன்னை காலி பண்றேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஆஹ் நம்ம குடும்பம் ஒண்ணு சேரவே சேராது. எதேச்சியா நடந்த ஒரு தப்ப உங்க அம்மா காரணமா காட்டி காலத்துக்கும் இந்த குடும்பம் ஒண்ணு சேராம பண்ணிருவாங்க. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, நீங்க தானே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்க. அப்ப தப்பு செஞ்சது நீங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி சொல்றாங்க, என் வாழ்க்கையில மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு ரேவதி ரொம்ப கோவப்படுறாங்க. கார்த்தி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சோகமா வெளியில வராரு. கார்த்தி ராஜா பாக்குறாரு. ராஜா நேரா கார்த்தி கிட்ட, சாரி மாப்பிள்ள, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. ரேவதி ரொம்ப சாஃப்டா தான் கேட்டாங்க, அதனாலதான் நான் எல்லாத்தையுமே சொன்னேன். ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டியை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல விடு ராஜா, என்ன நடந்தாலும் இனிமே நடக்கட்டும் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதோட ராஜா வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.